செட்பேக் இதுதான் லாஸ்ட் 10 இயர்ஸா சூர்யாவும் அண்ட் அவரோட ஃபேன்ஸும் வந்து கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம். அப்படி கேட்டுட்டு இருக்க அவங்களுக்கு வந்து இந்த 2026 இயர் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் இயரா வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் இந்த வருஷம் வந்து 2 படம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுல இன்னொரு படம் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, விஸ்வநாதன் சன்ஸ். அண்ட் இன்னொரு படம் வந்து சூர்யா 47 அதுவும் இந்த இயர்க்குள்ள ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு இந்த வீடியோல வந்து நம்ம வந்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸோட மூவி டிஸ்கஷன் பத்தி தான் பார்க்குறோம். இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி என்னன்னு பார்த்தோம்னா, 42 இயர்ஸ் ஓல்டா இருக்க ஒரு பர்சனுக்கும் 22 இயர்ஸ் ஓல்டா இருக்கிற ஒரு பர்சனுக்கும் லவ் வருது. அந்த லவ் ஸ்டோரி தான் இந்த படத்தோட ஓவரால் ஸ்டோரி. இந்த படத்தை பத்தி எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்து மேல வந்து ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. கருப்பை விட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நான் இருந்தது இந்த படத்துல. இது வந்து சூர்யா வெங்கட் காப்போ கருப்புக்கு அப்புறம் வர படம் அப்படிங்கிறதுனால இல்லை. எனக்கு எதனால அப்படி இருந்த ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்துல இருந்த ஸ்டோரி லைன் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஸ்டோரி லைன். அதை எப்படி அவங்க வந்து டெலிவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கியூரியாசிட்டி எப்பவுமே எனக்கு இருக்கும். அதனால இந்த படத்து மேல வந்து எனக்கு ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. படத்தோட ட்ரெய்லர் எல்லாமே பாக்குறப்போ வந்து இது வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து டிஃப்ரெண்ட் ஜோனா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் டைம் போறதே தெரியல. அவ்வளவு ஹோல்சமா அவ்வளவு மொமெண்ட் எல்லாமே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அங்கங்க டீலேட் ஆகி கடைசியில ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே வந்து ஹோல்சமா முடிச்சு இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. படத்துல வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா படத்துல வந்து பெரிய பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிதா பைஜு தான். ராதிகா அண்ட் மமிதா பைஜு தான் படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே ஓன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சூர்யாவே இந்த படத்துல வந்து பெருசா வந்து ஷைன் பண்றாங்க. 100% ஷோரா சொல்லலாம் இந்த படம் வந்து ஏதாவது ஒரு பக்கத்துல சொதப்பிச்சோ, ஏதோ பக்கத்துல வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சோ அந்த இடத்துல வந்து இந்த படம் வந்து ஃபிளாப்புங்கிறத வந்து நம்ம வந்து 100% சொல்லிடலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் தான். அப்படி இருக்க ஸ்டோரி லைனை வச்சு வெங்கட் வந்து ஒரு நேக்கா வந்து ஸ்கிரீன் பிளே எழுதி கரெக்டா அதை வந்து எப்படி முடிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. படத்துல வந்து மம்தா பைஜிக்கும் சூர்யாவுக்கும் லவ் வர்றதுக்கான ரீசனே வந்து சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு லவ் வர்றதுக்கான ஒரு ரீசன் வேணும் அப்படிங்கறதுனால சும்மா பார்த்ததுனால லவ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாம, சூர்யா வந்து மேரேஜ் பண்ணாம ரொம்ப நாளா இருக்காரு. அவர் ஆல்ரெடி 40 ஆயிடுச்சு. மேரேஜ் கார்டு நம்பிக்கை இல்லை. அவர் அம்மா வந்து ராதிகா வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி மேலே கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்க டைம்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைம்ல வந்து ராதிகா என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து என்னோட ஃபேமிலி ஜீன் வந்து இதோட முடிஞ்சிருமா, இதுக்கப்புறம் எனக்கு அந்த வம்சத்தை வந்து எடுத்து போற அளவுக்கு ஒரு இது இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்படி கேட்டோன்னே உங்களுக்கு இதான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சூர்யா வந்து ஃபாரின் கிளம்பி போறாரு. ஃபாரின் கிளம்பி போயிட்டு 1 இயர் கழிச்சு வர்றப்போ கூட கையில வந்து ஒரு கை குழந்தையோட வராது. அது என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சரகேட் மதரை வச்சு அவர் ஃபேமிலிக்கான ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராதிகா கிட்ட வந்து சொல்றாரு. அண்ட் ராதிகா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியல அந்த விஷயத்த. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து இது நம்மளோட பேரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசீவ் பண்றாங்க. அப்படி ரிசீவ் பண்ற டைம்ல வந்து எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க டைம்ல வந்து அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆகுது. இந்த உடம்பு சரியில்லாம ஆனவனே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து குழந்தையோட அம்மா இருந்தா மட்டும்தான் இதை வந்து இந்த குழந்தைய வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ல சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே சரி ஓகே, குழந்தையோட அம்மா வந்து யாருன்னு தெரியாது, அப்படி நம்ம தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க நேம் எல்லாம் கேட்டு மேடி அப்படின்னு சொல்றாங்க. மேடிங்கிற நேம் கேட்டுட்டு வந்து ஏதோ மெக்சிகனா இருப்பாங்க, ஒரு இட்டாலியை சேர்ந்த ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா வந்து அவங்க ஒரு இந்தியன், அவங்க ஒரு தமிழ் பொண்ணு வந்து மம்தா பைஜை கேக் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஏஜ் 22 அப்படின்னு கேக் காமிக்கிறாங்க. மம்தா பைஜ் வந்து இந்தியா வராங்க. இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மம்தா பைஜியோட டாமினன்ஸ் வந்து இந்த படத்துல வந்து ஃபுல்லா இதா இருக்கு. அவங்க வர்ற ஹியூமர் சீன்ஸா இருக்கட்டும். படத்துல வந்து ஒரு சீன் வருது. சீன்ல வந்து ராதிகா, மம்தா பைஜு அண்ட் சூர்யா 3 பேருமே இன்வால்வ் ஆகிறாங்க. அந்த சீன் வந்து ஈஸியா ஆக்வர்ட் ஆக்க வச்சோம். நம்ம வந்து ஒரு தியேட்டர்ல பாக்குறப்பவே நமக்கு வந்து ஈஸியா அந்த சீன் வந்து அன்கம்ஃபர்டபுளா ஆக்க வைக்கிற மாதிரியான ஒரு சீன் தான். பட் ஆனா அந்த சீன் வந்து நமக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகவே இல்லை. அதுக்கு வந்து மெயின் கிரெடிட் வந்து யார் கொடுக்கணும்னா வந்து வெங்கட் ரைட்டிங் தான் அந்த இதை கொடுக்கணும். ஈஸியா ஸ்லிப் ஆகி போற சீனை வந்து ரைட்டிங்னால நல்ல காமிக்கலா கொண்டு வந்து அதை வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து படத்துல வந்து எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து படம் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ராதிகா சூர்யாக்கான எமோஷன்ஸா இருக்கட்டும், மமிதா பைஜு அண்ட் அந்த சூர்யாக்கான எமோஷன்ஸ் லேட்டரா இதாகிறது எல்லாமே வந்து நல்லாவே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து போறதே தெரியல. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. படம் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்டார்ட் ஆகுறப்போ வந்து கரெக்டா ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டார்ட் ஆகுற வே வந்து ஒரு கன்வின்சிங்கான வேலை ஸ்டார்ட் ஆகல. ஏன் இப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போச்சு. அந்த ஸ்டார்ட் ஆகி போச்சாலுமே அந்த சீன்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. அந்த படத்தை வந்து பெருசா அஃபெக்ட் பண்ணிருக்காது. அதே மாதிரி வந்து ஒரு ஒலிம்பிக்ல வந்து கோல்டு மெடல் ஜெயிக்கிற மாதிரியான சீன்லாம் இருந்துச்சு. எனக்கு எனக்கு இருக்க ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஆல்ரெடி வந்து லைஃப்ல வந்து ஃபுல்லா அக்கம்ப்ளிஷ் ஆன ஒரு பிசினஸ் மேன், ஒரு பிசினஸ் டைக்குன்னு சொல்றாங்க. ஒரு இதுக்கு முன்னாடி சஞ்சய் ராமசாமிக்கு ஒரு கேரக்டர் பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு ஆறா இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த சஞ்சய் விஸ்வநாத்ங்கிறப்போ அதுக்குங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது எதுக்கு அந்த கோல்டு மெடல் எல்லாம் காமிக்கணும், அந்த சீன்ஸுமே இந்த படத்துக்கு வந்து தேவையில்லாத ஒரு சீனா தான் தேவையில்லாத சீனா தான் இருந்துச்சுங்கிறத தாண்டி அந்த சீன்ல இருந்தாலுமே இல்லைனாலுமே ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. அப்படிங்கிறப்போ எதுக்கு வந்து ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு ஹோல்சமா இருக்க ஒரு மூவியை வந்து 2 hours 20 minutes முடிக்க போற ஒரு மூவியை
2 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் வரைக்கும் கொண்டு வரீங்க. இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தா 2 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் முடிஞ்சிட்டு அது வந்து இன்னும் ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகுறப்போ இன்னும் ரீச் ஆகும். இன்னும் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் போறப்போ படம் வந்து இன்னும் சூப்பரா இருக்கு. எந்த இடமே லேகா இல்ல அப்படின்னு சொல்றப்போ அது வந்து இன்னும் பிளஸ்ஸா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. 20 இயர்ஸ் ஏஜ் கேப்க்கான லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்றோம்னா அதை டிஃபைன் பண்ற மாதிரியான சூர்யாவோட கேரக்டரும் அவர் வே அவர் மெச்சூரா இருக்க வே அதை வந்து கரெக்டா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி மம்தா பைஜ் ஒரு 22 இயர்ஸ் ஓல்ட்ல இருக்கப்போ அவங்க எந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எடுப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற வேலை அவங்கள காமிச்சதுமே வந்து அவ்வளவு கரெக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்துல நெகட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜி பெர்ராஸோட மியூசிக். படத்துல வந்து சாங்ஸ் போன்ற சாங்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா பிஜிஎம்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து புகப்பின மாதிரி தோணுச்சு. ஸோ ஜிவி பிரகாஷ் எல்லாமே வேற யாராவது மியூசிக் போடணும்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. பட் படம் வந்து ஃபுல்லா பாக்குறப்போ எனக்கு வந்து எந்த ஒரு லேக் எதுவுமே தோணல. ஆனா வந்து ஓவராலா இந்த விஸ்வநாதன் சன்ஸ் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹோல்சமான மூவி தான். எனக்கு இந்த படம் பாக்குறப்போ வந்து இது ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்டோரியை வந்து எப்படி சூர்யா சூஸ் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வரவே இல்லை. காரணம் என்னன்னா வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஜோதிகா வந்து மலையாளத்துல வந்து காதல் துதிக்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி நடிச்சிருக்கோம். முட்டி அண்ட் ஜோதிகா காம்போல அந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கே பர்சனை கல்யாணம் பண்ண ஜோதிகாவோட லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் வந்து அந்த படம். ஸோ அப்படி பாக்குறப்போ எனக்கு வந்து அந்த கான்ட்ரவர்சி ஸ்டோரியே வந்து ஜோதிகா சூஸ் பண்ணப்போ இந்த கான்ட்ரவர்சி ஸ்டோரியை வந்து சூர்யா சூஸ் பண்ண வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறது வந்து என்ன எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே தெரியல. அதனால வந்து படத்தை வந்து இது ஒரு நெகட்டிவா சொல்லி இது பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வந்து பேசுறதுலாம் வந்து இங்க வந்து எதுவுமே இல்லை. See you in the next video guys.